2025 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா? நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் 2024 பல விஷயம் நடக்கலைங்க. ஆனால் இந்த 2025லாவது என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த 2025 நடக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருடக்கோள்களான சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு. ஆனால் இந்த 2025 பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க. இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு 29-30 வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும். என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது? என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அதே போல் குரு பகவான் இந்த 3 கிரகங்களுமே இந்த 2025 துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 29 கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ 11ஆம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட பல வேற ஆட்டி படைத்த சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு அது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் அமர போகிறார். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய சனி பகவான் கொடுக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சியாளர். இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கேப்பில் ராகு பகவான் என்ன பண்ணுறாங்க, 12ல் இருக்க ராகு 11க்கு வராரு, 6ல் இருக்க கேது 5க்கு வராரு. அதாவது காலபுருஷன் ராசிக்கு 6, 5ன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும். அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது 2 கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் இருக்கும், சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும். அப்போ 3 கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய 2 கிரகங்களும், நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற 2 கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள். யாருமே இந்த 2025 நான் தோத்துட்டேன், என்னோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த 3 கிரகங்களும் கொடுக்க போக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல், அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல். ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 12 ராசி நேயர்களுக்குமே ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம், நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய 3 கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த 2025 நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம். உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது. பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும், பணப்புழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் மக்களுக்கு இருக்காது. என்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடத்துல சனி பகவான் காலபுருஷன் ராசிக்கு 12ல் மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் கொந்தளிச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு. அந்த மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் பெருநகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள், கடல் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய மாற்றம், யாரெல்லாம் சினித்துறையில் சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ராகு பகவான் 11ல் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார். அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு. திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார். அதான் விஷயம். நான் சும்மா உட்காந்தேன், வீட்டில் உட்காந்தேன், என்னை தேடி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினி ஃபீல்டில் உள்ள அத்தனை பேருமே திறமை உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த 2025 நான் சாதிச்சேன்னு சொல்லி எண்ட் ஆஃப் பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது. அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு. நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போது அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லி தைரியமாக இறங்கியிருக்க சில நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க. அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும். நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க. அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டி காட்டப்படுவார்கள். யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா, அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு. தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2025 நம்மளுடைய 12 ராசி நேர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க. மீன ராசி நேயர்களுக்கு 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன? மீனாட்சியின் அளவுல்லா ஆசீர்வாதம் பெற்ற ராசினா நம்மளுடைய மீன ராசி தான். நம்ம வீடியோவில் பழைய வீடியோ எல்லாமே பார்க்குற அனைவருக்குமே தெரியும். மீன ராசிக்காரர்கள் மீனாட்சியை வழிபாடு உறுதியாக மாதத்துக்கு ஒரு தடவையாக பண்ணணும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 தடவையாக பண்ணணும். இது ஏன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதலே சொல்கிறேன்னா, லைஃப்பில் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறதுல முதன்மையான நபர்கள் தான் நீங்கள். எப்போயுமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதில் அப்டேட் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அப்டேஷன் உங்கள்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அப்டேஷன் கொண்ட உங்களுக்கு ஒரு கிடைக்க வேண்டிய விஷயம் அப்படியே கிடைக்கணும்னா நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை உறுதியாக மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. சார் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். சார் போனேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன், என் லைஃப்பில் பெரிய ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறத விட எனக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க. எனக்கு அது போதும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே அதுவே என்னுடைய கர்மாவுடைய விஷயங்களில் ஒரு அற்புதமான செயல்பாடு. ஓகேவா? ஸோ எப்போவுமே 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுல நீங்கள் ஒரு அற்புதமான நபர். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு நான் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லணும்ல. ஸோ அப்போ எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக கடைப்பிடிங்க. இந்த 2025 ஜென்ம சனியாக குரு பகவான் வரப்போகிறாரு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அயன சயன பாவகத்தில் நகர்ந்து செல்ல போகிறாரு. உங்களுடைய கிரக அமைப்பில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் போகிறாரு. எல்லா கிரகங்களும் மாற்றங்கள் செய்ய போகுது. அப்போ என்னோடய வாழ்க்கையிலும் மாற்றம் இருக்குமான்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு உறுதியாக மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் அந்த 2.5 வருடங்கள் 1 வருடத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் நடந்த விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு, இல்லை பல விஷயங்கள் அப்படியே நடந்துச்சுன்னா நான் சொல்ல போகிற இந்த எதிர்கால விஷயங்களும் நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருங்கிறனால நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்து வெளிநாடு போக முடியாமல் தடை ஏற்பட்டிருக்கும். வேலையில் இடமாற்றத்துக்காக காத்திருந்து வேலையில் இடமாற்றம் இல்லாமல் இருந்த இடத்திலே வேலையை பார்த்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவின் தன்மை, அதாவது நட்புனாலும் சரி, அது மேரேஜ் முடித்து கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சில விரக்திகளை சந்திச்சிருப்பீங்க. வீட்டுக்கு போகணுன்னாலே ஒரு வருத்தத்தோடு போகக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு இருந்திருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்து முடியலடா சாமி, முடியலை, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க வார்த்தைகளை. உங்களுடைய அப்பா உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை சில நேரங்களில் காயப்படுத்தியிருப்பாங்க. இல்லை அப்பாவை நீங்கள் புரிஞ்சுக்கிறாமல் சில நேரத்தில் காயப்படுத்தியிருப்பீங்க.
காயப்படுத்திட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆகா, நம்ம அப்பாவை போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு. அல்லது உங்கள் அப்பா கஷ்டப்படுறத பார்த்து மன ரீதியாக டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த சூழ்நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகமான தாக்கத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்தது உண்மை என்றால், உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய சுய ஜாதகத்திலும் அந்த பாதிப்பு வலு இழந்திருந்தனால அப்படியே கிடச்சிருக்கு. கொஞ்சம் நார்மலாக பர்ஃபெக்டாக சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இந்த கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் உங்களை விட்டு வெளியேறிடுமா? அதுவும் கடன் பிரச்சனை, மீனராசிக்காரங்களை யார் இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கினீங்களோ அந்த கடனால் நீங்கள் பட்ட மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது உங்களுக்காண்டி வாங்கின கடனாகவும் இருக்கலாம், அல்லது யாருக்காவது கூட இருக்கவனுக்கு கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்ட கடனாக கூட இருக்கலாம். அந்த கடனால் நீங்கள் கஷ்டப்பட்டது, அதாவது உடல் ரீதியாக சில பிரச்சனையை சந்தித்ததெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நடக்க போகிற விஷயத்தை நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நடக்க போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, ஜென்ம சனி உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருவாராங்கிற தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தாக்கத்தை மறந்துடுங்க. இந்த 11ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் அமர போகிறாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடன் இருப்பவர்களுடைய இயல்பான கேரக்டரை ஃபஸ்ட்டு காட்டி கொடுக்க போகிறார். இவ்வளவு நாளாக உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்து உங்களுடன் இருந்த நபர்கள் யார் யார் உண்மையானவங்க, யார் யார் போலியானவங்கிறத காட்டி கொடுத்துருவார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய முயற்சிக்கான விஷயத்தில் ஒரு வெற்றியை கொடுப்பார். நீங்கள் ஏன் முயற்சி எடுக்க மாட்டீங்க, நீ முயற்சி எடு, உனக்கு வெற்றி உண்டுங்கிறத கிரகங்கள் கொடுக்க போகுது. புதிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர்கள் மூலமாக அதிவிதமான லாபங்கள் சம்பாதிப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு புதிய இடத்துக்கு வேலைக்கு இடமாற்றம் அடைய போகிறீங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பழைய இடத்துலேருந்து கஷ்டப்பட்ட காலம் போதும், நீ புதிய இடத்துல போய் வேலை பாரு. அதன் மூலமாக புதிய நட்புகள் கிடைக்கும், புதிய உறவுகள் கிடைக்கும். உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மாதிரி அவங்க உதவுவாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை சந்திக்க வாய்ப்புண்டு. புதிய தொழில் தொடங்குவீங்க. புதிய தொழில் தொடங்கி அதில் அதிவிதமான லாபத்தை சம்பாதிப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுற உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்க போகுது. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பெற்றவர்கள், உங்கள் கூட இருக்கும் வயது மூத்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் இருக்கேன்மே, கவலைப்படாத, நீ கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி உங்களை கவலைப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க. நீங்கள் முன்னாடி செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த சனி பகவான் மூலமாக நல்ல முன்னேற்றத்துக்கான பாதையை கிடைப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்க போகுது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணுங்கிறதையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கோவப்படாதீங்க. அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, உட்காந்து பொறுமையாக கேளுங்க. உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கங்கிற மன எண்ணத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ஸோ அவங்க சொல்கிறத பொறுமையாக உட்காந்து கேளுங்க. ஸோ அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஸோ அவங்களும் ஏற்றுக்குருவாங்க. அவங்க சொல்கிறத வர்றதுக்கு முன்னாடியே சொல்லாத, எனக்கு தெரியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத தயவுசெய்து இந்த காலகட்டங்களில் நிப்பாட்டிக்கோங்க. அப்படி நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத அவங்கள்ட்ட சொல்ல முடியும். அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்கிறதையும் உறுதியாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல் மீனராசியில் உள்ள அன்பு நேயர்களுக்கு இந்த வட்டம் உறுதியாக புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது. ஸோ வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுங்க. ஆனால் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது சில நேரங்களில் கடன் வாங்க வாய்ப்பு இருக்கும். ஸோ பிரம்மாண்டமாக கட்டுறேன்னு சொல்லி மாட்டிக்கிற வேண்டாம். ஸோ கரெக்டான ஒரு தொகை, உங்களால் எந்த அளவுக்கு அந்த தொகையை திரும்ப கட்ட முடியும்னு நினைக்கிங்களோ அந்த தொகை வாங்கி வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஏன்னா விரயஸ்தான அதிபதி உங்கள் ராசியில் வரனால சின்ன சின்ன விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல முன்னேற்றம் உண்டு. கடல் கடந்து போய் சம்பாதிப்பதற்கான யோகங்கள் உண்டு. வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று சம்பாதிப்பதற்கான யோகங்கள் உண்டு. வெளிநாடுக்கே போக முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா வெளிநாடு போவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்துட்டாருனாலே அந்நிய தேசங்கள், அந்நிய நாடுகளில் போய்
சம்பாதிப்பதற்கான யோகத்தை கொடுப்பாருங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், நண்பர்கள் மற்றும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதுபோல் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கவங்க செகண்ட் மேரேஜ் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ புதுசாக மேரேஜ் முடிக்க போகிறீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நல்லா பொறுமையாக நிதானமாக ஆராய்ச்சி பண்ணி அதற்கு பிறகு நீங்கள் முடிச்சுக்கிட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது. உங்களை விட வயது குறைந்த இளைய சகோதர சகோதரிகளிடம் அல்லது உங்களுடன் வேலை பார்க்கும் சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள், உங்களை விட வயது குறைந்தவர்கள் மற்றும் உங்களுடைய இல்லறம் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி உறவு, இந்த 3 விஷயங்களையும் பர்ஃபெக்டாக கவனமாக இருந்துக்கிட்ட நம்மளுடைய மீனராசினியர்களுக்கு இந்த 2025 ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ரொம்ப பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு கிரக பார்வை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த கிரகம்னா குரு பகவான், சுப கிரகமான குரு பகவான், உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு சில மாற்றத்தையும் சில வெற்றிகரமான சூழ்நிலையும் உறுதியாக உருவாக்கி தருவாங்க. பதட்டப்படாமல் மதுரை மீனாட்சி அம்மனை மறக்காமல் நீங்கள் கட்டாயமாக கும்பிட வேண்டும். இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு பயிற்சி காலங்களில் இன்னொரு வழிபாடையும் சேர்த்து பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் புதன்கிழமை நைட்டு கடலில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாணி கடலில் கரெக்டாக குளிச்சுருங்க. அப்படி இன்கேஸ் அங்கே பூட்டிட்டாங்கன்னா நீங்கள் ரூமில் வந்து குளிச்சுட்டாச்சும் போய் முருகனை போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு திரும்ப அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜையும் பார்த்துட்டு வியாழக்கிழமை நீங்கள் கட்டாயமாக வந்தீங்கன்னா இந்த சனி பகவான் பயிற்சி மூலமாக சனி பகவானால் ஏற்படுகின்ற சிறு சிறு பாதிப்புகள் உங்களுக்கு கட்டாயமாக வராது. நீங்கள் இந்த 2025 சிறப்பான வருடமாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பாக உறுதியாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த 2025 சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகு பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன்.